வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்னைக்கு நம்ம சேனலில் ரசல்மேனியாவில் ஒரு மிகப்பெரிய கிடுக்கிடும் செய்தி. அது என்னப்பா கிடுக்கும்னா நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு உண்மையிலேயே ஷாக்கிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்மாக் டவுனில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் டீம் வந்து அவங்களுடைய அப்கமிங் பிளானை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஸின் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி பல பேர் கேட்டுருக்கீங்க. அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ரெஸ்லிங் செய்யல உருது மொழியில் தெரிஞ்சுக்கோங்க, ஒக்காச்சக்கா மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஸினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஸின் இந்த வாரம் மண்டே நைட்டில் வருவார் சொன்னி அப்பு வரலையேன்னு கேட்டிங்கன்னா, நான் ரூமர்னு தான் சொன்னேன் ரூமர் அப்படின்னு. அதனால் அவர் வரல. ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அவருடைய டிஷர்ட்டில் சேல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த 360 அப்படிங்கிற வார்த்தையை வச்சு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, த 360 ஆஃபர் ஃபார் த ரசல்மேனியா. அதாவது ரசல்மேனியாவுடைய டிக்கெட் சேல் உங்களுக்கு தெரியும், அம்பூட்டெல்லாம் பெருசாக போகலை. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 31.6% ரசல்மேனியாவோட டிக்கெட்டை டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். அதுக்காக ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஸினுடைய 316 பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதை அஃபீஷியலி டபிள்யூபிள்யூ சொல்லிக்கிறாங்க. அதாவது ஆரம்பத்தில் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா டிக்கெட்டை எங்கேயோ கொண்டு போனார். இப்போ 31% விழுக்காடு பாதி ஆனதுக்கப்புறமா குறைச்சிருக்காரு. ஆனால் ஆக்சுவலி இந்த ரசல்மேனியா டிக்கெட் வாங்கினவங்கள எனக்கு யார் தெரியுமா பார்த்தா பரிதாபமாக இருக்குது. ஆரம்பத்தில் வாங்கியிருந்தாங்களா அந்த 20,000 பேர், அவங்கள பார்த்து தான் பரிதாபமாக இருக்குது. ஏன்னா ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. செகண்டாக வாங்குறவங்கலாம் பாதி அமௌண்ட்டை கொடுத்து தானே வாங்கினாங்க. அதை வச்சு சொல்கிறேன். அதன் பின்பு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாக்காக ஒரு ஹிண்டிங்கை மறைமுகமாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரிபிள் ஹெச் அவருடைய சோஷியல் மீடியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரசல்மேனியாவை டிஃப்ரெண்ட் டைப்பாக அவர் பிரிச்சிருக்காரு. ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று ரெட் கலர். ஆமாப்பா இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. நல்லா பாருங்கள், நம்ம ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ், ஸ்டெஃபனி வால்கர் அந்த ஸ்டோரி லைனுடைய பேஸ்மெண்ட்டை ரெட் கலர் ஆகும். அன்னதர் ஸ்டோரி லைனு இதை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆகும் ஃபேஸ் பண்ணிக்காரு. அதாவது நல்லாவே நமக்கு தெரியும், கோடி ரோட்ஸோடைய மேட்ச் வந்து டே 1 மெயின் இவெண்ட். ஸோ ரசல்மேனியா டே 1 ரெட் கலர் சாயலில் அந்த போஸ்டரே பாருங்க வித்தியாசமாக இருக்குது. டே 2 பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். அப்போ அந்த ப்ளூ கலரில் இருக்க 3 மேட்சை பாருங்கள், பிராக் லெஸ்னர், ரியா ரிப்ளே, அது ப்ளூ கலரில் இருக்குது. இப்படி பேஸ் படி அவங்க மாற்றிருக்காங்க. இப்போது கோடி ரோட்ஸோட மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலி அந்த பேனரும் சரி, அதோடைய கிராஃபிக்கும் சரி வேறு மாதிரி இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்குது. அதுவே ரோமன் ரெயின்ஸோட மேட்ச்சு டோட்டலி சேஞ்சாக இருக்குது. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா போஸ்டர் மூலியமாகவே இதெல்லாம் டே 1 நடக்கிறது, இதெல்லாம் டே 2 நடக்கிறது அப்படிங்கிறத ஹிண்டிங் அங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஹிண்டிங் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஆனால் இது இந்த வருஷம் மட்டும் கொடுக்கல, போன வருடமே டபிள்யூபிள்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போன வருஷம் ரசல்மேனியாவுடைய டே 1 இருக்கட்டும், டே 2 இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் அவங்க டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் மாடலேஷனை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டே 1 மெயின் ஈவெண்ட் அண்ட் மற்ற மேட்சஸை பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி சீட்டு கடையில் இருக்க மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுவே டே 2 பாருங்கள், ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சாயலை பார்த்துட்டு இருக்க மாதிரி, பின்னாடி பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் சீனா அது வெகாஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு அந்த லுக்கே வேறு மாதிரி இருக்கும். அப்படி அவங்க இது டே 1 மெயின் ஈவெண்ட், டே 2 மெயின் ஈவெண்ட்னு சொல்லிட்டு தனித்துவமாக ரசிகர் புரிந்து கொள்வதற்காக மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேஜோடைய கலரு டே 1 ஸ்டேஜோடைய கலர் முழுக்க ஆரஞ்சு கலரில் இருந்திருக்கும். அப்படியே பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படியே டே 2 பார்க்கும்போது பர்பிள் கலரை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது டே 1 டே 2 ஸ்டேஜோடைய கலர் டிஃப்ரென்ஸை அவங்க மாற்றிருப்பாங்க. அதை நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடமும் டபிள்யூபிள்யூ பண்ண போகிறாங்க. ரசல்மேனியா டே 1 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முழுக்க அந்த நெருப்பு கலர் ரெட் கலரில் இருக்கிற மாதிரி, ரெட் கலர்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபேண்டஸியான ஒரு லுக்கை அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டே 2 பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரை பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூவ் ஆகிற மாதிரி ப்ளூ கலரில் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிற டீம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிறது பல பேருக்கு டவுட்டாக இருக்குது. சமீபத்தில் இவங்க 2 பேருக்கும் எந்த விதமான ஸ்டோரியும் இல்லாமல் இருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் டீமில் இருக்கிற மாண்டஸ் உடம்புலாம் ஏற்றினாரு, இப்போ குறைச்சிட்டாரு. ஸோ பல்கிங்காக பண்ணிக்கார் போல இருக்குது. சரி, இப்போ இவங்களுக்காக ஸ்டோரி லைனை டபிள்யூபிள்யூ வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவ்வளோ நாள் வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் நம்ம சும்மாவே வச்சுக்கிட்டோம், இதுக்கப்புறமும் சும்மா வச்சுக்க வேண்டாம், அவங்களுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா மீண்டும் கொஞ்சம் ஒரு புஷ் கொடுத்து பழையபடி காட்டுறதுக்கு ஆரம்பிக்க போகிறாங்களாம். ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸோட ரிட்டர்ன் எப்போ வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. எனி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸோட ஃபேன்ஸ் இருக்கிறீங்கன்னா உங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸை காட்ட போகிறாங்க.
அடுத்ததான் சொல்கிற போகிற செய்தி சுத்தமான உருட்டு, அதாவது சுத்தமான ரூமராக தான் எனக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட அன்டிசிபேட்டட் சாம்பியன்ஷிப்பாக மோதும் போது குறுக்கால பார்த்தீங்கன்னா கௌசிக்கா ராக் வந்திருப்பார். அண்ட் அதுக்கு செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணதுக்காக வந்திருப்பார். அதனால் ரெசல்மேனியா டே 1 மெயின் ஈவெண்ட்டாக செத் ராலின்ஸும் கோடி ரோட்ஸும் சேர்ந்து இணைந்து ரோமன் ரெயின்ஸ் ராக்கு கூட ஒரு டேக் டீம் மேட்சை ஆடிருப்பாங்க. அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி WWE பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்க போகிற ரெசல்மேனியாவுக்கு ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இது ஒரு முழுக்க ரூமர், அஃபிஷியல் செய்தியெல்லாம் கிடையாது. இப்போ டே 1 மெயின் ஈவெண்ட் என்னது? ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பாக்குக்குமான ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அல்லது கோடி ரோட்ஸுக்கும் பிராண்டி ஆர்டனுக்குமான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப். இதில் 2ல் ஏதாவது ஒன்று டே 1 மெயின் ஈவெண்ட் அண்ட் டே 2 மெயின் ஈவெண்ட் நடக்கும். இதோடைய ப்ரிவியூவாக ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா, இதோடைய ப்ரிவியூவாக டே 1ல் சிஎம் பாங்கும் கோடி ரோட்ஸும் டேக் டீமாக இணைந்து ராண்டி ஆர்டன் ரோமன் ரெயின்ஸ் கூட ஒரு டேக் டீம் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. சரி, இது ஒரு செய்தி, இது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஆனால் WWE வந்து இந்த ரெசல்மேனியாவோட டிக்கெட் செய்கிறீங்க ரொம்பவே பயங்கரமாக விற்கணும், பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டி ஆகும்னா இப்படி ஒரு மேட்சை வைக்கலாம். இப்படி ஒரு நடத்தணுனால தான் அந்த ரெசல்மேனியாவோட டிக்கெட் சேலிங் அதிகமாச்சு. ஸோ டிக்கெட் ரேட் அதிகமாக இருந்தாலும் ரசிகர்கள் பார்த்தாங்க. அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் WWE பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக டிக்கெட் சேலிங் அதிகரிக்கும். ஆனால் ட்ரிபிள் ஏஜுக்கு அந்த டைமில் கொஞ்சம் மூளை இருந்தது, இப்போ வயசாகிடுச்சு, மொத்தமாக மழுகி போயிடுச்சு. நடத்துவாரான்னு தெரில, ஆனால் நடத்துனா கண்டிப்பாக நல்லா இருக்கும்ல. அதுக்கப்புறமா நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மெக்டவுனில் என்னென்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ப்ரிவியூவாக பார்க்கலாம். நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மெக்டவுனில் எக்கச்சக்க விஷயங்கள், எக்கச்சக்க மேட்டர்லாம் நடக்க போகுது. மேட்ரா பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா பெரிய மேட்ரு தான். ஃபஸ்ட்டு நம்ம கோடி ரோட்ஸ் வருவார் அண்ட் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுவார். இதெல்லாம் அன்அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிற விஷயங்கள். கன்ஃபார்மாக என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, யுனைடெட் சாம்பியனாக இருக்கிற காம்லைஸ் வந்து அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மெக்டவுனில் ஓப்பன் சேலஞ்சு கூட போகிறாராம். வீக்லி அவர் ஓப்பன் சேலஞ்சு தான் விடுறாரு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்சு விடுறாரு. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு யார் வந்து அவருடைய சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ண வரப்போறா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் ஒரு பெட்டா மேட்ச் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எஸ், பெட்டா ஃபேட் 2 வெர்சஸ் ட்ரூ மேக்கின்டயர். இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பலரும் எதிர்பார்த்தோம். ஆனால் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்லேயே WWE நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை பண்ணி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா, இந்த மேட்ச் எல்லாம் ஸ்மாக்டவுனுக்கான மேட்ச் கிடையாது, ரெசல்மேனியா லெவலுக்கான மேட்ச். அதனால் இதை ஒரு டிஸ்குவாலிஃபை பண்ணி இப்படி பண்ணுவாங்க. அப்புறம் கிட் வில்சன் கால்ஸ் அவுட் ஜெல்லி ரோலுக்கும் கிட் வில்சனுக்கும் ஒரு செகமெண்ட் நடக்க போகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயந்தான், ஒரு ரெசல்மேனியாவுக்கு டேக் டீம் மேட்சுக்காக ஒரு சின்ன ஹிண்டிங்கை இந்த ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோல் வந்து ரெசல்மேனியாவில் மேட்ச் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அதோடைய அஃபிஷியல் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பெல்லா டூன்ஸ் பல வருடத்துக்கு அப்புறமா, நீண்ட நாளுக்கு அப்புறமா 2 பேரும் டேக் டீமாக இணைந்து ஒரு மேட்ச் விளையாடுறாங்க. எஸ், பெல்லா ட்வின்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றா இணைந்து டேக் டீமாக இணைந்து சண்டை போட்டு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ மீண்டும் அவங்க டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மெக்டவுனில் மென்ஸுக்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மென்ஸோடைய டேக் டீம் சாம்பியன் இருக்கிற MFT பார்த்தீங்கன்னா R-Truth டேமியன் பிரிஸ்டும் நம்பர் 1 கண்டெண்டர் இருக்காங்களா, அவங்க கூட அவங்களுடைய டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை அஃபிஷியலி சேலஞ்ச் பண்ண போகிறாங்க. இது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இது நடக்க போகுது. அப்புறம் ஃபேக்சியன் டீம் இருக்குது பார்த்தீங்களா, நேத்தன் பெரஸ் மற்றும் எக்ஸியான், இவங்க 2 பேரும் டேக் டீமாக இணைந்து மோட்டார் சிட்டி மிஷின் கன் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விட போகிறாங்க. இதையும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மெக்டவுனில் நடக்கிற விஷயங்கள். சரிங்களா? ஓகே, இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்சி லைக் பண்ணி தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப்